நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று இந்த சபையிலே மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்புவது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் வெளிவிவகார அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம். இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டுக்கு 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம். இந்த நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவேதான். இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்துக்கு வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம், நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதென்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் கடன் மறுசீலமைப்பை பற்றி பேசினாலும் சரி, IMF நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டிலே மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராதென்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த மாதம் மே 18ஆம் மிக முக்கியமாக இறுதி யுத்தம், அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமிறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குகிறார்கள். சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள். இன்று நாங்கள் அறிகிறோம், சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுபான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். இன்று பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை விட்டு 2 மணித்தியாலத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழிலே மீண்டும் அதை வலியுறுத்தி ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள். இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் இழுத்தால், கையால் இழுத்தால், மூக்கால் இழுத்தால், அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியா இருக்கிறார், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருக்கிறார். இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினூடாக அமல்படுத்துகிறார். பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதி அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே 2022ஆம் ஆண்டிலே எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருக்கா சந்தித்து நாங்கள் இதிலே நாங்கள் புரோகிரஸ், அதாவது இதில் என்ன முன்னேற்றங்கள் இருக்கு பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர். அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய 15 வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள். இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்கிற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொது மன்னிப்பை வழங்குங்கள், இல்லை என்றால் பிணையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை, இது உண்மையை சொல்லுங்கள். ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில 2 ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிறார். நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம், ஜெயமகா என்று ஒரு பெண்ணுடைய தலையை 19 வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேர்கேஸிலே அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை. அவருக்கு சொல்லப்பட்ட விடயம், அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர், அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் என்று. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பகுதியிலே துமிந்த சில்வாவை ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால்
அவர்களை விடுதலை செய்ய முடியாது. அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாட்டி போதை வஸ்து கடத்தியோ அவர்கள் சிறைக்கு போகவில்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து ஒரு புதிய கமிஷனை உருவாக்க போறாருன்னு சொன்னால் அதிலே பொறுப்புக்கூறல், அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை. அப்ப இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாற்றுவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இதிலே ஒரு கொல்லப்பட்டவர், கடத்தப்பட்டவர், காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே என்று. எங்களுக்கு நடந்த உண்மை தெரியும், நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும். உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை. இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற பெயரிலே இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு ஐநாவை ஏமாற்றலாம், நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம். ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து வாக்குறுதிகளையும் வழங்குவார்கள். ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம். அதே போலதான் எங்களுடைய காணி பிரச்சனையில் நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருந்தார், பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம். ஆனா அதை விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வதற்கு இதை நீங்கள் பயன்படுத்துறீர்கள். மகாவேலி அதிகார சபையை பாருங்கள். மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன். மயிலத்தமடு மாதவன் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த மேச்சத்தரைக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அவர்களை நாங்கள் அகற்றுவோம், அவர்களுக்கு நாங்கள் நஷ்டீடு வழங்குவோம். ஆனால் இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பண்ணார்கள் வீதியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் 10,000 ஏக்கர் கேட்டால் இவர்கள் 1000 ஏக்கர் தருவோம் என்று சொல்றார்கள். இன்று நான் அறிந்தேன் 3000 ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் ஈடுபடுவதாக. அமைச்சர் யார் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாவிலே சென்று மன்னிக்கவும் அனுராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கியை வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குகிறார். மயிலத்தமடு மாதவன பண்ணருக்கு நாங்கள் 3000 ஏக்கர் ஏதோ வழங்குறோம் சொல்லி. அதிலே மகவை சொந்தமான காடு, ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காடு. ஃபாரஸ்ட் ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைகள் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பண்ணையாருடைய தலையெழுத்தை மாற்றி பண்ணையாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம். காணி அபகரிப்பு என்ற போர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாரிலே ஆலேடி வெம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள். ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார், வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள். 43க்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி கௌரவ நான் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த டிசிசியுடைய சேர்மனும் இந்த இடத்தில் இருக்கிறார் முஷாரப் அவர்கள். ஆலேடி வம்பு பிரதேசத்திலே 43 பேருடைய காணிகளை அந்த டிஎஸ் திருக்கோயில் ஆலேடி வந்த பிரதேசத்திலே 43 பேருடைய காணிகளை மீண்டும் சுவீகரிக்கிறதுக்கான அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. சொல்லுங்க. சாரி, அதாவது கௌரவ முஷாரப் அவர்களே சேர்மன், WD வீரசிங்காத்தான் சேர்மன் சார் மன்னிக்க வேண்டும். இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணிகளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் ஈடுபடுறார். இதை நாங்கள் எங்கே போய் சொல்வது? காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து கொண்டு இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும். கிட்டத்தட்ட அவ்வாறு தான் நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை, வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பண்ணையாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் இது வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பிலே மட்டுமில்லை, திருவோணமலையிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது, அம்பாறையிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது. சரி, நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு, அதாவது எங்களுடைய கையிலே வடக்கு கிழக்கிலே அதிகாரம் பயிரப்பட்டிருந்தால், அந்த அதிகாரங்கள் இருக்குமா இருந்தால், நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பலமான பொருளாதாரத்தை எங்களுடைய மக்களுக்காக கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும். இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவங்க இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால், தென் இந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்துதான் நாங்கள் கட்டியெழுப்ப போறோம் என்று சொல்றார்கள். வரவேற்கிறோம். தென் இந்தியாவுடன் ஒரு லேண்ட் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு வருமாக இருந்தால் இதையும் தடை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்கள். ஏனென்றால் முழுமையாக இனவாத செயல்பாடு, கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை. இந்த நாட்டிலே நிலைமை அதுதான். இந்த நாட்டிலே இவ்வாறாக தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்து நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை IMF ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது, சர்வதேசத்திலிருந்து முதலீடுகளும் வராது. இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம். பல நாடுகளுடைய அமைச்சர்கள், பல நாடுகளுடைய முதலீடு செய்கிறவருடைய நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படி இந்த நாட்டிலே பிறந்து, இந்த நாட்டிலே வளர்ந்து, இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே இவ்வாறு அடக்கி, ஒரு இனத்துக்கே, இந்த நாட்டினுடைய குடிகளுக்கே இவ்வாறாக அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்கிறவர்கள் வந்தால் அவர்கள் மீது எவ்வாறாக, அதாவது நாட்டு மக்களுக்கே, நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள்? இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும். இந்த நாட்டுக்குள்ளே இன்று சிலர் நினைக்கலாம், இந்த நாட்டிலே சிலர் நினைக்கலாம், IMF உடன் தான் அந்த ஒப்பந்தத்தை செய்த பிறகு, இந்த நாட்டிலே கடன் மறுசீலமைப்புக்கு பிறகு, இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு கட்டுறது போல சேமித்து இந்த நாடு பற்றுக்கும் $52 பில்லியன் கடனை கட்ட முடியாது. இந்த நாட்டிலே கடனை கட்டுறதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும். ஆனால் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கும் மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு, இந்த நாட்டிலே இருக்கும் எங்களுக்கு, அனைத்து மக்களுக்கு ஒரு சம உரிமை இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள் முதலீடும் பெறாது, இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பெறாது. இது சாபம், இந்த நாடு மீது சாபம். 15 வருடங்களுக்கு முதல் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சாபம். அந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்று ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு 5 கணக்கில்ல 5 சம்பவங்களை கொடுத்து இந்த 5 சம்பவங்களுக்கு என்ன நடந்தது, இவருக்கு என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கவில்லை, அதாவது அந்த குடும்பத்தினருடைய சார்பில் கேட்டிருக்கிறார்கள். இசைப்பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது. இதிலே இசைப்பிரியாவுக்கு என்ன நடந்தது எப்படி கேட்டிருக்கிறார்கள். பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், 10,000 மக்கள் காணாமல் போனார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 5 சம்பவங்களை பற்றி நீங்கள் விளக்கம் தாருங்கள். ஒரு 5 சம்பவத்துக்கே விளக்கம் தர முடியாது என்றால் முழுமையாக உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். இவ்வாறான ஒரு பின்னணியிலே தான் இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே வரப்போகின்றது. இந்த நாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்றதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும். அதனால் தான் சில வேட்பாளர்கள் சில நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்குவது, சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்களை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குகிறார்கள். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் கூட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல், ஈஸ்ட குண்டுவெடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக் கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்களை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நினைப்பீங்களா இருந்தால் அது ஒரு பகல் கனவாகவே மட்டும் இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறு தான் அநீதி நடந்தாலும், என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும், நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற செய்தியை இந்த முக்கியமான விவாதத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.